வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். அன்னை தமிழே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னது யூனிட் 1 அன்னை தமிழே தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், நினைவுகள் மலரட்டும். 1.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா. இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா. இப்போது இதில் இருக்க ஒவ்வொரு படமும் என்ன ஒரு எழுத்தை குறிக்குது. சரிங்களா? ஒவ்வொரு படமும் ஒரு எழுத்தை குறிக்குது. கீழே நம்மளுக்கு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது, இங்கு. என்னது இங்கு, அதுதான் வந்து இங்கே நம்மளுக்கு இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. இது வந்து எதை குறிக்குது, சியை குறிக்குது. இதை குறிக்குது, சியை குறிக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த வாய் இருக்கு இல்லையா, இந்த வாய் மாதிரி இருக்குது வந்து எதை குறிக்குது, இது எதை குறிக்குது, அரவட்டம் ப்ரௌன் கலரில் எங்கே இருக்குது, இம்மு. இது எதை குறிக்குது, இம்மு குறிக்குது. அடுத்து இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எதை குறிக்குதுன்னா காவை குறிக்குது. என்ன கொடுத்து, காவை குறிக்குது. அதுதான் வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னா சிங்கம். இது எதை குறிக்குது, சிங்கம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த அரவட்டம் எதை குறிக்கும், இங்கே குறிக்கும். இந்த முக்கோணம் எதை குறிக்குது, காவை குறிக்கும். இந்த ஹெக்ஸகான் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இங்கே என்னது ஹெக்ஸகான் ஷேப் இங்கே இருக்குது. இது வந்து எதை குறிக்குதுன்னா கா. எதை குறிக்குது, கா. எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், கா. எதை குறிக்குது, கா. இங்கே வாய் மாதிரி இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப் என்ன குறிக்குது, இது எதை குறிக்கும், ரூ. இங்கே பாருங்கள், ரூவை குறிக்குது. இப்படி தான் வந்து இந்த ஒவ்வொரு ஷேப்ஸுக்கான எழுத்தை எடுத்துட்டு அது வந்து என்னன்னா ஜம்பிளாக இருக்கும், கலந்து இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், வரிசைப்படுத்தி கரெக்டான ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கங்காருன்னு கிடைக்குது. அடுத்து இதுக்கு பாருங்கள் என்ன கிடைக்கும்னு, இதுதான் எடுத்து எழுதிக்கிங்க. சி ரு தை எத்துன்னு வரும், சிறுத்தைன்னு வரும். பதில் வந்து என்ன வரும், சிறுத்தை. என்ன வரும், சிறுத்தை. அடுத்து கீழே பாருங்கள், அதே மாதிரி 3க்குமே ஆன்சர் இருக்குது, எடுத்து எழுதிக்கிங்க. இதுக்கு நீர் யானை வரும், வரி குதிரை காகம். நீர் யானை, வரி குதிரை காகம். பக்கம் 2ல் பாருங்கள், படங்களுக்கு உரிய 1.2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படங்களுக்கு உரிய பெயர்களை கட்டங்களில் என்ன கொடுத்துருக்காங்க, நிரப்புவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன, தட்டு, இது பெட்டி, இது வீடு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்தை வச்சு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். நம்பர் 1 வந்து எதுன்னா இங்கே தான் நம்பர் 1 கொடுத்துருக்கு. அப்போது அந்த 1க்கு நேரம் தான் என்ன எழுதணும், தட்டுன்னு சொல்லி எழுதணும். நம்பர் 2 வந்து பெட்டி, அப்போ 2க்கு நேரம் தான் பெட்டி எழுதணும். 3க்கு நேரம் வீடுன்னு சொல்லிட்டு எழுதணும். வீடு. அடுத்து பாருங்கள், இது என்னது, இது மேளம், இது சோளம், இது மரம். எடுத்து எழுதிடுங்க பார்ப்போம். 1க்கு நேரம் மேளம், சோளம், மரம். மேளம், சோளம், மரம். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இது நத்தை, மெத்தை, குழந்தை. எழுதுங்க. 1 நத்தை, 2 மெத்தை, 3 குழந்தை. 3 குழந்தை. அடுத்து எழுத போகிறோம். அடுத்து இந்த என்னது, வாத்து, இது வாழை மரம், இது என்னது தும்பி. என்னது தும்பி. முதல்ல 1 பாருங்க, வாத்து, வாழை, தும்பி. புரியுதுங்களா? இங்கே பாருங்க. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பறவைகளின் பெயர்களை எழுதுவோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? நம்ம இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதிக்கங்க. சரிங்களா? காகம் இருக்குது, மைனா இருக்குது, தூக்கணாங்குருவி இருக்குது, கிளி இருக்குது, தேன்சிட்டு இருக்குது, புறா, மயில், கொக்கு, ஆந்தை, வவ்வால், வாத்து, கோழி, சேவல், கழுகு. பதில் எடுத்து எழுதிக்கிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, யார் எதை சாப்பிட்டு இருப்பார்கள், வரைவேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். இங்கே ஒவ்வொரு படமும் கொடுத்துருக்கு. அவங்க கையில் என்ன இருக்குது, என்ன சாப்பிட்றாங்கன்றதான் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, குரங்கு கையில் என்ன இருக்குது, குரங்கு கையில் என்ன இருக்குன்னா வாழை பழம். அடுத்து பாருங்க, இங்கே நத்தை இருக்குது. நத்தை கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு இலை இருக்குது. எலிகிட்ட என்ன இருக்குன்னா கீழே ஒரு வேர்க்கடலை இருக்குது. என்ன இருக்குது, வேர்க்கடலை இருக்குது. குதிரை கையில் என்ன இருக்குது, இளநீர் இருக்குது. எழுதிக்கங்க, பதில் எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள், படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒட்டகச்சிவிங்கி கிளையில் உள்ள இலைகளை தின்று கொண்டிருந்தது. அப்போது அழகான பூத்து நிலம் என்று நினைத்து தலையை ஆட்டியது. என்னை தின்று விடாது என்றது வண்ணத்து பூச்சி. அந்த மாதிரி சொன்னதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கூட எழுதலாம்.
நான் இங்கே என்ன எழுதிக்கன்னா, பூனை பந்துடன் விளையாடுகிறது, ஆனால் பந்து உருண்டு ஓடுகிறது. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க யானை. யானை குருவிகளுடன் விளையாடுகிறது, ஆனால் குருவிகள் யானையுடன் விளையாடுகிறது. அடுத்து பாருங்க, இங்கே பார்த்தா என்ன இருக்குன்னா, டைனோசர் முட்டையில் இருந்து குட்டி டைனோசர் வந்தது, அதை பார்த்து நட்சத்திர மீன் என்ன பண்ணுது, மகிழ்ந்தது. அதை பார்த்து இங்கதான் நட்சத்திர மீன் என்ன பண்ணுது, மகிழ்ந்தது. டைனோசர் முட்டையில் இருந்து குட்டி டைனோசர் வந்தது, அதை பார்த்து நட்சத்திர மீன் மகிழ்ந்தது. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர்கள் என்னென்ன பொருள்களை எடுத்து வைத்திருப்பார்கள். நடிக்க போறாங்க. இங்க என்னது, நடிக்க போகிறேன். நடிக்க போறவங்க என்னென்ன வச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். நடிக்க போறாங்கன்னா அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து ஆடை இருக்கணும், ஒப்பனை பொருட்கள் இருக்கணும், தூரிகைன்னு அந்த ப்ரஷ்ஷை தான் தூரிகைன்னு சொல்லுவோம். அடுத்து கண்ணாடி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு முக்கியம். இதுல இருந்து என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நம்ம எழுதிக்கணும். ஓட்டப்பொட்டிக்கு போவேன். ஓட்டப்பட்டி போறாங்கன்னு என்னன்னா கண்டிப்பா வந்து ஷூ வேணும், அதுக்கு பேர் காலனி. அதுக்கு இங்க பாருங்க பனியன் போட்டு தான் ஓடுவாங்க. எவ்வளோ நேரம் ஓடுறோம்னு சொல்லிட்டு கடிகாரம் தேவைப்படும். நமக்கு தாகமா இருந்துச்சுன்னா தண்ணீர் பாட்டில் தேவைப்படும். என்ன தேவைப்படும், தண்ணீர் பாட்டில் தேவைப்படும். காலனி, பனியன், கடிகாரம், தண்ணீர் பாட்டில் எழுதிக்கங்க. அடுத்து பாருங்க, களிமண் பொம்மை செய்வேன். ஒரு களிமண் பொம்மை செய்யணும் என்ன தேவைப்படும், களிமண் தேவைப்படும். அந்த களிமண்ல என்னென்ன டிசைன்லாம் செய்ய போறோமோ அதுக்கு அச்சு வார்ப்புகள் நமக்கு தேவைப்படும். அதை நம்ம வண்ணமயமாக்கணும்னா வண்ணங்கள் தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவர்கள் இருவரும் நண்பர்கள் ஆனால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எழுதுவேன். இங்க பாருங்க, இப்போ நிலத்தில் ஊர்ந்து மட்டுமே சென்று கொண்டு நத்தைக்கு வானத்தில் பறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நத்தை என்ன பண்ணும், இந்த பறவை மேலே ஏறி உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணும், வானத்துல பறக்கும். இங்க பாருங்க, முயல் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் காட்டுருக்காங்க. அப்போ நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முயலுக்கு என்ன கிடைக்கும், கடலில் நீந்தும் வாய்ப்பு கிடைக்கும். நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முயலுக்கு என்ன கிடைக்கும், அப்போ மீன் கூட நட்பாச்சுன்னு என்ன கிடைக்கும், கடலில் நீந்தும் நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இது என்னது, எலி, இது எறும்பு. எலிக்கு வந்து எப்படி கிடைக்கும், எலி வந்து ஒரு பொந்துல தான் வாழும். ஆனா இது வந்து என்ன, எறும்பு வந்து புற்று. எறும்பு வந்து எப்படி, புற்று. இப்போ எலிக்கு பல அறைகள் கொண்ட எறும்பு புற்றை பார்த்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம என்ன சொல்றது, எறும்பு புற்று பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரிங்களா? நிறைய அறைகள் இருக்கும். அதை தான் வந்து பார்க்குற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், எலிக்கு கிடைக்கும். செய்யலாமே இருக்கு. இங்க பாருங்க, நிழல் படம் சேர்த்து நிழல் படம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதையும் நம்ம சேர்த்து எழுதணுங்க. பாருங்க, கண்ணாடி இருக்கு, இது வளையல் இருக்கு. அப்ப கண்ணாடி வளையல். இது பாருங்க, மர நிழல். இது பாருங்க, மேகம் கூட்டமா இருக்கு, அதனால மேக கூட்டங்கள். இது என்னது, மேக கூட்டங்கள். இங்க பாருங்க, பயிற்சி. இது என்னது, ஒரு நூல். அப்ப பயிற்சி நூல். என்னது, பயிற்சி நூல். எடுத்து எழுதிக்கிங்க. கண்ணாடி வளையல் வரும், மர நிழல், மேக கூட்டங்கள், பயிற்சி நூல். என்னது, பயிற்சி நூல். அடுத்ததுக்கு போலாங்களா? அடுத்ததுக்கு என்ன போறோம், கால்களை கொண்டு கண்டுபிடிப்போம் எழுதுவோம். இங்க என்னென்ன கால்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதணும். இரண்டு கால்கள் இது இந்த படத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். இரண்டு கால்கள் யார் யாருக்கு இருக்கு, இதுல குரங்கு, கிளி, காகம். குரங்கு, கிளி, காகம் இரண்டு கால்கள். 4 கால்கள் யார் யாருக்கு இருக்குன்னா குதிரை, பூனை, நாய். குதிரை, பூனை, நாய். 6 கால்கள் யாருக்கு இருக்குன்னா வண்டு, வண்ணத்து பூச்சி. 8 கால்கள் யாருக்கு இருக்கு, சிலந்தி. கால்களே இல்லைன்னா நத்தைக்கும் மீனுக்கும் தான் என்னது, கால்களே இல்லைன்னா நத்தை, மீன். 2 கால்கள் யாருக்கு இருக்கு, குரங்கு, கிளி, காகம். 4 கால்கள் யாருக்கு இருக்கு, குதிரை, பூனை, நாய். 6 கால்கள் வண்டு, வண்ணத்து பூச்சி. 8 கால்கள் சிலந்தி. கால்களே இல்லைன்னா நத்தை, மீன். என்னது, நத்தை, மீன். அடுத்து படத்தை பார்ப்போம், நிகழ்வை எழுதுவோம். இங்க பாருங்க, ஒருத்தர் மலையில போயிட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு சின்ன பையன் நனைஞ்சு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒருவர் மலையில் குடை பிடித்து செல்கிறார். அவர் பின்னே சிறுவன் நனைந்து வருகிறான். என்ன நிகழ்வு உங்களுக்கு இதுல இது பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், எடுத்து இங்க எழுதணும். அடுத்து பாருங்க, மழையில் நனையும் சிறுவனுக்கு குடையில் இடம் கிடைக்கிறது. அப்போ சிறுவனும் சேர்ந்து நம்ம குடையில போறாங்க. அடுத்த படத்தை பாருங்க, மற்றொரு பெரியவர் மலையில் நனைந்து வருகிறார். அப்ப இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இன்னொருத்தரும் மலையில நனைந்து வருகிறார். பின்னாடி பாருங்க, இன்னொருத்தர் நனைந்து வருகிறார். அந்த படத்துல பாருங்க, மூவருமே என்ன பண்றாங்க, குடையில் நனையாமல் செல்கின்றனர். மூவரும் குடையில் நனையாமல் செல்கின்றனர். அடுத்துங்க பாருங்க,
என் நாய்க்குட்டியை காணவில்லை, கண்டுபிடிக்க விளம்பரம் எழுதி உதவுங்களேன். முதல்ல காணவில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு விளம்பர உதவி கேட்கணும். இது என்ன நிறத்தில் இருக்குது? வெள்ளை, பழுப்பு வெள்ளையில் இருக்குது. சரிங்களா? பழுப்பு வெள்ளை நிறத்தில் இருக்குது. அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயது நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கழுத்தில் நீல நிற பட்டை, இதில் பாருங்கள் இதய வடிவத்தில் ஒரு மணி கட்டி இருக்கும். தொடர்பு எண், அவங்களோட தொடர்பு நம்பர் வந்து போட்டுக்குங்க. சரிங்களா? தொடர்பு எண் இந்த இடத்துல எழுதிக்கிங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து எனது ஒரு விளம்பரம் இதுக்காக நம்ம கொடுக்குற பாடலை படிப்பேன், பிழை நீக்கி எழுதுவேன். நம்ம அன்னை தமிழை பாடலிருந்து என்ன பண்ண கொடுத்துருக்காங்க, அது வந்து பிழையாக கொடுத்துருக்காங்க. நம்ம பிழை இல்லாமல் இது வந்து என்ன பண்ணணும், தவறு இல்லாமல் எடுத்து எழுதணும். தமிழ்லே இங்கே என்ன வரும்? இந்த வரும். இது வளர்ப்பவளே, புகழ்வதற்கே. இந்த லை வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே விளையாடன்னு எழுதணும். கலந்தவளே, சின்னலா வரும். என்ன வரும்? சின்னலா வரும். கலந்தவளே. சரிங்களா? தமிழே வளர்ப்பவளே, புகழ்வதற்கே, விளையாட, கலந்தவளே. அடுத்து பாருங்க, படிப்பேன், பொருத்தமான சொற்களால் நிரப்புவேன். இங்கே மேலே ஒரு 5 வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும், இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த பத்தியில் என்ன பண்ணணும், சரியான இடத்துல நம்ம இதை எடுத்து எழுதணும். இங்கே பாருங்க, டேஸ் நாட்டை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா என்பவர் சதுரங்க விளையாட்டு வீரர். அவர் என்னது உலக கோப்பை இறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்து புகழ் பெற்றார். அவர் போட்டியில் வெற்றி தோல்விக்காக ஒருபோதும் விளையாடியதில்லை. அவர் விளையாட்டை மட்டுமே விரும்பி விளையாடுவார் என்று கூறி அவரது அன்னை பெருமிதம் அடைந்தார். வெற்றி தோல்வியை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா, அவனுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இதில் தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, படிப்பேன், கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். இங்கே பாருங்க, உன்னை பிடிக்கப் போகிறேன் பார், உன் அழகை புகழ்வதற்கே நான் இருக்கிறேன். உலகில் எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன, இருந்தாலும் உன்னுடைய பிறப்பு எங்கள் வீட்டில்தான். நீ பிறந்தவுடன் முதலில் நான் தான் உன்னை கையில் எடுத்தேன், என் அன்பு கன்று குட்டியே என்றாள் நந்தினி. அன்னை தமிழே பாடலில் வரும் பாடல் வரி ஒன்று இத்தொடர்களில் ஆங்காங்கே மறைந்துள்ளது. அவ்வரியை கண்டுபிடித்து எழுதுக. அப்படி எழுதணும்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து வரும். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன வரும்? உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்க, பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணம் இடுவேன். கவிஞர்னா காமராசன் தமிழை என் தாய், என் உயிரில் கலந்தவள் என்று கூறுகிறார். தமிழ் கவிஞரை வளர்ப்பதாகவும் கவிஞரோடு சேர்ந்து வளர்வதாகவும் கூறுகிறார். தான் இவ்வுலகில் தமிழை புகழ்வதற்காகவே பிறந்துள்ளதாக கூறி மகிழ்கிறார். சொல்லை கொண்டு விளையாட சொல்லி கொடுத்த தமிழை எந்த சொல்லாலும் புகழ முடியாது, அத்தகைய புகழ் உடையவள் என்று தமிழின் சிறப்பை உணர்த்துகிறார். இதிலிருந்து நம்ம கீழே இருக்க கேள்விக்கு பதில் எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பத்தியில் கவிஞர் எதன் சிறப்பை கூறுகிறார், தமிழ் மொழியோட சிறப்பை கூறுகிறார். அப்ப தான் வந்து பதில். எதற்காக இவ்வுலகில் பிறப்பெடுத்ததாக கவிஞர் கூறுகிறார், தமிழை புகழ்வதற்கு. அப்ப வந்து பதில் ஷேர் பண்ணிக்கணும். தமிழ் கவிஞருக்கு எதை கொண்டு விளையாட சொல்லி கொடுத்தது, சொல். மொழி, இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக. தமிழ் மொழி மிக பழமையான மொழி. தமிழ் மொழி மிக பழமையான மொழி. அடுத்து 1.12 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. என்னென்ன முதல் எழுத்து? என்னை, எண்ணில், உன்னை, உலகில், சொல்லில், சொல்லில், சொல்ல. சரிங்களா? அடுத்து இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது, எதை பற்றி எழுதப்பட்டுள்ளது? இப்பாடல் காமராசன் என்பவரால் எழுதப்பட்டது. தமிழின் இனிமை பற்றி எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழின் இனிமை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இவ்வுலகில் தான் பிறக்க காரணமாக கவிஞர் கூறும் வரிகளை எடுத்தல். என்ன எழுதணும்? வரி எழுதணும். அப்போ உன்னை புகழுக்கு உலகில் பிறப்பெடுத்தது தான் அந்த அன்னை தமிழை பாடல்ல இருந்து வரக்கூடிய வரி. உணர்ச்சி குறியுடன் முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. இதில் எடுத்து எழுதிருக்கு, கவனிச்சுங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளை, என்னை வளர்ப்பவளை, எண்ணில் வளர்பவளை, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலை. இதெல்லாமே வந்து உணர்ச்சி குறி வரக்கூடிய வாக்கியங்கள். அடுத்து இந்த பதில் 1.13 வந்து ஒரு படக்கதை தான். அடுத்ததுக்கு நம்ம போகலாம். 1.14 பாருங்க, படிப்பேன், எழுதுவேன். விதை செடியாக மாறும், பூக்கள் மலையாக மாறும், கல் சிலையாக மாறும், பஞ்சு நூலாக மாறும், பூ காயாக மாறும், காய் பழமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எது என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்போது பால் என்னவா மாறும்? தயிராக மாறும். தயிர் என்னவாகும்? மோராக மாறும். மோர் என்னவாகும்? வெண்ணெயாக மாறும். வெண்ணெய் என்னவா மாறும்? நெய்யாக மாறும்.
அடுத்து பாருங்க, படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன். இதுக்குள்ளேருந்து கீழே இதுக்கான கேள்வி இருக்கு. இங்க பாருங்க, குரங்கு காட்டுக்குள் ஓடி வந்தது, அங்கே ஓநாய்கள் இருப்பதை கண்டது, ஆடுகள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கின, சத்தம் போட்டு ஆடுகளை விரட்டியது குரங்கு, தப்பித்த ஆடுகள் மகிழ்ச்சியுடன் இருந்தன, காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன. இதுதான் வந்து கேள்வி. கீழே நம்மளுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, கவனிங்க. குறிப்பு கொடுத்துருக்காங்க. தொடர்களில் உள்ள 4 சொற்களை எடுத்து எழுதினால் மேற்கண்ட வினாவிற்கான விடை கிடைக்கும். தொடர்களில் 4 சொற்கள் எடுத்து எழுதணும். அப்போ என்னென்ன எடுத்து எழுதணும்? நம்மங்க காட்டுக்குள் ஓநாய்கள் எப்படி இருக்கு, கூட்டமாக எப்படி இருந்துச்சு, மகிழ்ச்சியுடன் இருந்தன. என்னது 1 2 3 4 இது 4 எடுத்து எழுதணும்னா நம்மளுக்கு கீழே பதில் கிடைச்சிடும். காட்டுக்குள் ஓநாய்கள் கூட்டமாக மகிழ்ச்சியுடன் இருந்தன. அடுத்து இங்க கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க, புதிர் மாதிரி. இதுல ஒரு புதிர் இங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, வெட்டக்கூடிய காய் எது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெட்டக்கூடிய காய் எது தெரியுமானா கத்திரிக்காய். கத்திரி தான் வந்து வெட்டுறது. கத்திரினா வெட்டும் இல்லைங்களா, அதுதான் இது. கையில் பிடிக்க முடியாத வில் எதுனா வானவில். கையில் பிடிக்க முடியாத வில் எதுனா வானவில். அடுத்த பக்கம் கதையை படித்து படக்கதையை என்ன பண்ணணும், நிறைவு செய்வேன். இந்த படக்கதையை படித்து இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிரப்பணும். அப்படியே அந்த பிங்க் நிறத்தில் இங்கே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒன்றொன்னா இந்த ஒன்று எழுதணும்னா கரெக்டான கதை வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், நிறைவாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே பாருங்கள், இங்கே தனியாக மாட்டிக்கொண்டேனா அப்படிக்கா, அதை எடுத்து இங்கே எழுதணும், தனியாக மாட்டிக்கொண்டேனா. அடுத்து பாருங்கள், அடுத்த பிங்க்கில் ஏதோ சத்தம் கேட்கிறது, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 2வது எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா, அது ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதில் அந்த பேஜ் நம்பர் 14 இருக்கக்கூடியது பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பக்கத்தில் எடுத்து எழுதணும்னா எப்படி இருக்கும், சரியான கதை வந்து இங்கே ஒரு தனி கதை அமைஞ்சிடும். இது என்ன, இதுதான் பொறின்னு சொல்லிட்டு எலி சொல்லுது. அப்போது கிளி என்ன கேட்குது, நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குது. அதுக்கு இந்த பொத்தானே அழுத்துன்னு சொல்லிட்டு எலி சொல்லுது. அதுக்கப்புறம் எலி வெளியேறி விட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மிக்க நன்றின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, எலி வந்து எதுக்கு சொல்லுது, கிளிக்கு கூறுகிறது. அடுத்து பாருங்க, படிப்பேன் மின்னுவேன். இந்த படிப்பேன் மின்னுவேனில் கீழே அட்டவணையை படித்து ஒத்த ஓசையுடைய சொற்கள் உறவு பெயர்கள் கேட்டுருக்காங்க, எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கிங்க. கல் பல் கண் மண் பட்டம் கட்டம் காய் பாய் கால் பால். இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அட்டவணையில் உங்களுக்கு ஒத்த ஓசையுடைய சொற்கள் வேறு என்னென்னலாம் தெரியுதோ நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். உறவு பெயர்கள் மகன் மகள் மாமா தாத்தா தாய். இந்த 5 தான் வந்து இதில் வரக்கூடிய உறவு பெயர்கள், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, இந்த 5 தான் இதில் இருக்குது உறவு பெயர்கள், எழுதிக்கிங்க. அடுத்து எழுதுனாமே படிப்பேன் மகிழ்வேன். கீழே அடுத்த பக்கம் 18 கவனிங்க. என் இறக்கைகள் யாருடையது எழுதுங்களேன். இதில் யாருடைய இறக்கைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா, அதை தான் பார்த்து எழுதணும். இது வந்து மயில்து, இது எது வௌவால்து, இது யாருது புறா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஓனது சேவல்து ஒன்றா கண்டுபிடிச்சி எடுத்து எழுதணும். எழுதியிருக்கேன்னு கவனிச்சுக்கோங்க. கிளி கொக்கு மயில் புறா சேவல் கழுகு வௌவால், இத்தனை பறவைகளுடைய இறகுகள் வந்து இந்த பறவையில் இருக்குது. அடுத்து எங்களை வரைந்து முழுமையாக்கிங்களேன். இது மயில் ஆடும் பறவைனா மயில் தான், நீந்தும் பறவைன்றது வாத்து. இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மயில் ஆடும் பறவை, வாத்து நீந்தும் பறவை. அடுத்த பக்கத்தில் பாருங்க, அடுத்த பக்கம் விதைகளை யாரால் எடுத்து தர முடியும் ஏன். இங்கே பாருங்க, இருட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இருட்டுக்குள்ளே போய் அதை எடுக்கணுமா, குகை இருட்டில் உள்ள விதைகளை போய் யார் எடுப்பா, ஆந்தை தான் எடுக்க முடியும். ஏனென்றால் ஆந்தைக்கு இரவில் கண் தெரியும். அடுத்து பாருங்க, தாழ்வான பகுதியில் ஒரு விதை இருக்குது. அந்த தாழ்வான பகுதியில் போய் யார் எடுப்பா, கழுகு. ஏனென்றால் கழுகுக்கு வந்து கூர்மையாக பார்க்கும் திறன், கீழே போயிட்டு அதனால நல்லா பறக்கும். அப்போ கூர்மையாக பார்க்கும் திறன் யாருக்கு இருக்குன்னா கழுகுக்கு உண்டு. சரிங்களா, அடுத்து 3வது பதில் பாருங்க. உயரமான மரத்தின் கிளைகளுக்கு இடையில விதை இருக்கு, அதை போய் யார் எடுப்பா, மரம் விட்டு மரத்தாகக்கூடிய இது யாருக்கு இருக்குன்னா குரங்கு. யாருக்கு குரங்கு. ஏனென்றால் குரங்கு மரத்தின் கிளைகளுக்கு இடையில் வேகமாக தாவும். நமக்கு இங்கே மேலே பதிலும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இந்த 3 எதுன்றது தான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, உங்களுக்கு பிடித்த பறவையிடம் நீங்கள் என்ன பேசுவீர்கள் எழுதுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச பறவையிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை பற்றி நீங்கள் எழுதுங்க இருக்காங்க. மயிலே நீ எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறாய், எல்லாம் இறைவன் தந்த பரிசு மயில் பறவை சொல்லுது. நீ எப்போது நடனம் ஆடுவாய், நான் மழை பெய்யும் போது நடனம் ஆடுவேன்.
மழை பெய்யும் போது நடனம் ஆடுவேன். அவ்வளோதான், அன்னை தமிழே பயிற்சி முடிந்தது. தேங்க்யூ.